வேர்க்கடலை 1/8 கப். தட்டப்பயிறு அல்லது காராமணின்னு சொல்லுவாங்க 1/8 கப். 1/8 கப் குதிரவாளி, 1/8 கப் வெள்ளை சோளம், திணை 1/8 கப், கம்பு 1/8 கப், 1/8 கப் சோயா, கொள்ளு 1/8 கப், பச்சை பயிறு 1/8 கப், கருப்பு கொண்டக்கடலை 1/8 கப், பாசிப்பருப்பு 1/8 கப், மசூர் தால் 1/8 கப், தோரம்பருப்பு 1/8 கப், கருப்புளுந்து 1/8 கப், ராஜ்மா சுண்டல் 1/8 கப், புழுங்கல் அரிசி 1/8 கப். இதுக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள சம்பா எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பார்லி 1/8 கப். நம்ம எடுத்த எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டு வெயில காய வச்சு பார்க்கலாம். தாமரை விதைகள் 1/8 கப், பாதாம் 1/8 கப், முந்திரி 1/8 கப், வால்நட் 1/8 கப். இதை வெயில காய வச்சு வறுத்துக்க போறோம். கசகசா 1/8 கப், கருப்பெள்ளு 1/8 கப், பொட்டுக்கடலை 1/8 கப், சிகப்பு அவல் 1/8 கப், ராகி 1/8 கப். என்கிட்ட முழுசா இல்லைனால பவுடர் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் 1/8 கப், கோதுமை 1/8 கப். என்கிட்ட முழுசா இல்லைனால பவுடர் எடுத்திருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் செரிமானத்துக்கு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நம்ம எடுத்த எல்லா பொருளும் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்த எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் சிம்ல வச்சே வறுத்துக்கோங்க. கருத்து போச்சுன்னா கசப்பாயிடும். எடுத்து வச்ச எள்ளை சேர்த்து வறுத்துக்க போறோம். எள்ளு இது மாதிரி படப்படன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நிறுத்திடுங்க. எள்ளு இது மாதிரி பொரிஞ்சு வந்தோடனே நிறுத்திடுங்க அடுப்பை. எடுத்து வச்ச கசகசா சேர்த்துக்கிறோம். கசகசா வாசனை வந்தோடனே அடுப்பை நிறுத்திடுங்க. நம்ம எடுத்துக்க நட்ஸை லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க. அடுப்பை நிறுத்திட்டு அந்த சுட்டிலேயே ராகி மாவையும் கோதுமை மாவையும் சேர்த்துருக்க கலந்து விட்டு இதையும் அதோடு சேர்த்துக்க போகிறோம். மிளகு, ஜீரகம், வெந்தயம் வறுத்துக்கிட்டு பார்க்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு அந்த சுட்டிலேயே 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சிக்க போகிறோம். ஆறிடுச்சு. ஃபைன் பவுடர் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்மளோட சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் ஏலக்காய் மட்டும் சேர்க்கலைங்க. பால் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஏலக்காய் சேர்த்து அடிச்சுக்கோங்க. சில நேரத்தில் மோரும் உப்பும் கலந்து சாப்பிடும்போது ஏலக்காய் சேர்த்தா நல்லா இருக்கு, அதனால நான் சேர்த்துக்கல. அப்படி பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் தட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் ஹோம்மேட் சத்து மாவு எடுத்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி தட்டாமல் கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சத்து மாவை கொதிக்க வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்சுட பால் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சத்து மாவு கொடுக்கும்போது காலங்கத்தால கொடுங்க. சாயந்தரம் நேரத்துலையோ அல்லது நைட் நேரத்துலையோ கொடுக்காதீங்க, வயிறு உப்பசம் ஆகிடும். நம்மளோட ஹெல்த்தியான ஹோம்மேட் சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.